உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள்னா என்னென்ன? சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி அது என்னமோ தெரில சார். சிம்மராசிக்காரர்களை பற்றி சொன்னாலே மனசெல்லாம் என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் சிம்மராசின்னு சொல்லி வாழ்க்கையில் நல்லது நடக்குதோ இல்லையோ எனக்கான தீர்மானம்லாம் இவங்களே எடுத்துடுறாங்க. வேணா பாறேன், இப்படி தான் நடக்கும் பாறேன், இவர் இப்படி தான் பண்ணுவார் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றி இவங்களே சொல்லிடுறாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசியில் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வர்றார். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் பிருந்தா. சிம்மராசிக்காரர்கள், நான் அடிக்கடி எல்லா சேனலையும் சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கோங்க. 1 லட்சமா? ஆமாம், ஏன்னா ஒரு வருஷம் செலவு பண்ணணும்ல. 1 லட்சம் வாங்கி எடுத்துகிட்டு போய் 100 ரூபாய் நோட்டாக மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மொய் வைக்க வேண்டி வரும், ஊராக சுற்ற வேண்டி வரும். ஸோ இப்போ அக்கா வீட்டில் கல்யாணம், தம்பி வீட்டில் கல்யாணம், அது மாதிரி அத்தை வீட்டில் சடங்கு, இப்படியே பிஸியாகவே இருப்பீங்க நீங்கள். இந்த ஒரு வருஷமும் யூ ஆர் வெரி பிஸி. சுப செலவுகள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் மங்கள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டிலே கேட்கும். இதில் ஆச்சரியமே என்ன அப்படின்னா, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, இப்போ தான் ஏன் கிரகப்பிரவேசம் பண்ணி முடித்தேன், அதுக்குள்ளே என் ஒய்ஃபு கார் வேணும்னு கேட்டான்னா அவளுக்கு ஒரு கார் வாங்கினையா, அதுக்கு வேறு இன்றைக்கி பூஜை, இது மாதிரி பிஸியாகவே இருப்பீங்க. இப்போது அடுத்ததாக இந்த 12ஆம் இடம் என்பது இல்லறம். 12ஆம் இடம் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக எனக்கு எங்கே சார் நேரமே இல்லை, என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சுத்தமாக டைமே இல்லை என்பவர்களெல்லாம் இன்ப சுற்றுலா போகிறதுக்கான நேரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 12இல் இருந்து 5ஆம் பார்வையாக 4ஐ பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உங்களுடைய வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. இது உங்களுடைய பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு. இதை குரு பார்க்கும் பொழுது, இத்தனை நாள் எனக்கு வீடே கிடைக்காம இருந்தது சார், இத்தனை நாள் எனக்கு வீடே கிடைக்கல, இப்போ தான் வீடுங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்திருக்கு போன்ற விஷயங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்த்த பின்பு என்ன ஆகுது அப்படின்னா, நற்பெயரை தருகிறார், கௌரவத்தை தருகிறார், எல்லாம் ஓகே. 4ஆம் இடம் என்பது ப்ரமோஷன். இதெல்லாம் இப்போது 4க்கு அடுத்து குரு பகவான் 6 பார்க்குறார். சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இதை சொல்லும்போது அது ஒரு பிளெஸ்ஸிங்காகவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. சார், இப்போது நீங்கள் பாடி பில்டர் ஆகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங்னா, உடம்பில் இருக்கிற நோய் சரியாக போச்சு அப்படிங்கிறது அனதர் பிளெஸ்ஸிங். சொல்லப்போனால் இதுதான் பெரிய பிளெஸ்ஸிங். உடல் நோயற்ற உடல் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். 6ஆம் இடம் என்பது கடன். இந்த கடன் இருக்கும் வரை நிம்மதி கிடையாது. அந்த கடன் ஒழிந்து விடுகிறதுன்னு சொல்கிறது தான் உலகத்திலே மிக கழிப்பு செய்தி. அதுதான் அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கடன்கள் அடைகிறது. சின்னதாக நீங்கள் கடன் அடைக்க ஆரம்பித்து சீக்கிரமாக அடைச்சிடுறீங்க. இந்த குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ளே அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடைச்சி முடிச்சிருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் என்பது ரண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு தடைகள். 6ஆம் இடம் என்பது கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகள். இதெல்லாம் அது குரு பார்க்கும் பொழுது காசிப் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணாலும் என்னை இந்த மாதிரி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க சார், கவலையப்படாதீங்க. குரு பகவான் பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் உங்களை விட்டு அவங்களே விலகிடுவாங்க. முக்கியமான ஒரு ட்விஸ்டே என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 8ஆம் இடம் என்பது அஷ்டம சனி இருக்கின்ற இடம். சிம்மராசிக்காரங்க ரொம்ப பயப்படுற ஒரு பாயிண்ட்டே என்னென்னா, சார் எனக்கு அஷ்டம சனி சார் அப்படிங்கிறது தான். அதையே குரு பார்க்குறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அஷ்டம சனி சரியாகி விடுகிறது. அவர் மங்கள சனியாக மாதிரி நல்லது பண்ண ஆரம்பிச்சிடார். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட்டு, பணம் வர்ற பாயிண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வீட்டு பிரச்சனைகள் சரியாகும், சுப செலவுகள் வரும், அதே நேரத்தில் உங்களுக்கு கடன்கள் அடையும். அதே மாதிரி 8ஆம் இடத்து சனி அந்த குரு காம்பன்சேட் பண்ணுறார். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. அவ்வளோதான். நீங்கள் இப்போ நேராக போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்கு வரீங்க. இந்த லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த குரு உங்களை
குஷனிங் பண்ணி காப்பாற்றுவார். கண்டிப்பா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதை கடல் கடந்த தொழில் பண்றது இல்ல படிப்புகளை மேற்கொள்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா சிறப்பா இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால டிசம்பர் 6க்குள்ளே இவங்க வெளிநாடு போனாங்கன்னா இவங்க வளர்ச்சி யாருமே தரப்பட முடியாது, ரொம்ப சூப்பராக வருவாங்க. அதே மாதிரி இவர்கள் வெளிநாட்டு யோகங்கிறத விட உள்நாட்டிலேயே உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஹோல்சேல் மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் இந்த வருடம் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக வருவாங்க. மொத்தத்தில் இந்த வருடம் இவர்களுடைய பிரச்சனைகள் தீரும் வருடம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் இருக்கு. 200% இவர்களுக்கு திருமணத்துக்கான யோகம் இப்பொழுது 12ஆம் இடத்தில் குரு வருவதால் சுப செலவுகள் ஏற்படும் என்று தான் இருக்கே தவிர அது திருமணம்னு கிடையாது. இவர்கள் வீடு கட்டினா கூட அது சுப செலவு தான். அதுக்கு திருமண யோகத்துக்கு ஒரு வருடம் காத்திருப்பது நலம். அடுத்த வருஷம் தான் அந்த யோகம் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இவர்களுக்கு? 100க்கு 90 மார்க் தரல, நல்லா இருக்கு. பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் ஒரு வைப்ரண்ட்டான விஷயமே தான். எந்த சேனலை திருப்பங்க குரு பயிற்சியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை தரக்கூடியவராக அறியப்படுகிறார். அப்போ மற்றவங்களாம் என்ன கெடுதலாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. குரு பகவான் சுபர்னு பேர். குரு பகவான் உக்காந்தாலே நல்லது, பார்த்தாலே நல்லது, என்ன பண்ணாலும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள், அந்த மாதிரி இவர் குரு பகவான் மறைந்திருந்து கூட நன்மை தான் செய்வார். அப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிஷன். இப்போ மேஷம் டு ரிஷபம் ஒரு வருஷம், ரிஷபம் டு மிதுனம் ஒரு வருஷம், அந்த மாதிரி 12 வருஷமும் ட்ராவலிங். அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு வருவார். கரெக்டாக அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த வருஷம் மீடியாக்கள் தள்ள வச்சு கொண்டாட காரணம் தான். உச்சம் பெறுகின்ற குரு. ஏன்னா ஒரு நல்லவர் பிளஸ் பண்ணாலே அவர் எப்பயுமே நல்லவன் பிளஸ் பண்ணுவான். அப்போது அவர் உச்சம் பெற்ற குரு எனும்போது நிறைய பிளஸ் பண்ணுவார். குரு மட்டும்தான் 5, 7, 9. இப்போது நம்ம வீட்டில் அப்பா எதை பற்றி கவலைப்படுவார்? அப்பா சம்பளத்தை பற்றி கவலைப்படுவார். அப்போ சம்பளம் வராது, அப்போ 2 கொடுத்த மாதிரி தான் என்று அவர் வருத்தப்படுவார். அம்மா எதை பற்றி கேட்பாங்க? வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அம்மாவோட ஸ்கோப்பெல்லாம் வேறு, அப்பாவோட ஸ்கோப்பெல்லாம் அந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் அரசியல், பதவி, பெருமை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குரு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா, இந்த 3 தான் அவர் கேட்பார். அப்புறம் தான் புகழ், அரசியல்லாம். அப்போ குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார் இந்த வருடம். இதில் பாருங்கள், குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குருச்சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, நைட் ஆனால் எல்லாரும் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே நைட் ஆனால் ஒரு டிப்ரெஷன். என்னடா டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷன் எல்லார் மனதுமே டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறது குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குருச்சந்திர யோகம். அடுத்து இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச பங்க ராஜயோகம் தருகிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்து இந்த குரு விருச்சிகத்தை பார்க்குறார், அது செவ்வாய் வீடு, அதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக சனியை பார்க்குறார், சனினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை சரி பண்ணுறார். அடுத்ததாக முக்கியமாக இந்த குரு என்ன பண்ணுறார்? அந்த ராகு பகவான் டிசம்பர் 6 மகரத்துக்கு வரார். அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் அப்படின்னா என்னென்னா அசுரத்தனமான நன்மைகள்னு அர்த்தம். வெறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசுரத்தனமான நன்மைகள். இப்போது இந்த குரு சண்டால யோகம் நடக்கின்ற இந்த நேரம் சிம்மத்தில் இருக்கின்ற கேது மேலே போய் கடகத்தில் குருவோட சேர்ந்துறார். இது பேர் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். ஆக இந்த வருடம் நீச்சபங்க ராஜயோகம், குரு சந்திர யோகம், குருமங்கல யோகம், குரு சண்டால யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையோட போனஸாக குரு சனியை பார்த்துறார். இவ்வளவும் தரப்போகிறார். எல்லாம் ரைட்டு தான். அப்பா ஏசி போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, சோபா போட்டு உட்கார வச்சாச்சு, புக்கு வாங்கி கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படிக்கணும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி குரு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து விட்டார். இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்? தொழில் தொடங்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும். உதவுவதற்கு குரு தயார், ஆசீர்வாதம் செய்ய குரு தயார். ஓட வேண்டியது நாம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த குரு பயிற்சி பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சுவாமிஜி, மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். ஆசையுடன் காத்திருக்கிறோம். நேரில் வாருங்கள், சந்திப்போம்.